அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு ஜாதகத்தில் விதி என்ற கொடுப்பணியை நிர்ணயம் செய்வது எப்படி அப்படின்னு பார்க்கணும். அதாவது விதி அப்படிங்கிறது விதிக்கப்பட்டதுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா. இந்த விதி அப்படின்னாவே ஒரு ஜாதகத்துல எல்லாமே விதி பிரகாரமே நடைபெறுகின்றன அப்படிதான் நம்ம பொதுவா நம்ம சொல்லுவோம். ஜாதகம் என்பது விதியை மையமாக கொண்டது. விதினா என்ன அப்படின்னா, விதி அப்படிங்கறத நீங்க அப்படியே டைரக்டா நீங்க ஆங்கிலத்துல சொன்னீங்கன்னா விதினா ஃபேட், எஃப்ஏடி ஃபேட் அப்படி சொல்லலாம். அல்லது கொடுப்பனை அப்படின்னு சொல்லலாம். கொடுப்பனை கொடுத்து வச்சவங்க சொல்றோம் இல்லையா. சில பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு உழைப்பும் இருக்காது, ஒரு பெரிய குரோர்பதிக்கு மகனா பிறந்துருவாரு, ஓரளவுக்கு தான் திறமை இருக்கும், நல்லா டெவலப் ஆகும், சந்தோஷமா இருப்பாங்க. சில பேர் கடுமையா உழைச்சும் கூட அவங்களுக்கு எதுவும் கிடைக்காது. அதுதான் கொடுப்பனை, கொடுத்து வச்சவங்க அப்படின்னு நம்ம கிராமத்துல நம்ம இயற்கையாவா சொல்லுவோம், கொடுத்து வச்சவங்க அவரு. அல்லது பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம். இதை பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த வகையில நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஜாதகத்துல கொடுப்பனை என்பதை நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் என்னன்னா பாவ கொடுப்பனை, ரெண்டாவது கிரக கொடுப்பனை அப்படிங்கிறது ரெண்டாவது பிரிக்கிறோம், மூணாவது லக்ன கொடுப்பனை, அதுக்கப்புறம் 9ஆம் பாவ கொடுப்பனை. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்ப லக்ன கொடுப்பனை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அதாவது பாவ கொடுப்பனையும் கிரக கொடுப்பனையும் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. லக்ன கொடுப்பனைங்க, லக்னங்கிறது காமன், எல்லா பாவத்துடைய காலங்களையும் தன்னும் வைத்துள்ள கொள்ளக்கூடியதான் லக்னம். அதாவது லக்ன கொடுப்பனைங்கிறது எப்ப முக்கியம் பாத்தீங்கன்னா, பாவ கொடுப்பனையோ கிரக கொடுப்பனையோ கெட்டு போகும்போது, லக்ன கொடுப்பனை நல்லா இருக்கும் போது ஓரளவுக்கு அந்த காரகத்தை செயல்படுத்துவதற்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 9ஆம் பாவ கொடுப்பனை 5%. 9ஆம் பாவ கொடுப்பனை தெய்வ அனுகிரகம் சொல்லக்கூடிய விஷயம். எல்லா விஷயத்துக்கும் தெய்வ, நீங்க கேட்கலாம், தெய்வ அனுகிரகம் சொல்றீங்க, அதுக்கு வெறும் 5 மார்க் தான் கொடுத்துருக்கீங்களா சார்? எப்பவுமே கடவுள் கிள்ளி தான் கொடுப்பார், அள்ளி கொடுக்க மாட்டார். இந்த ஆரம்பம் நம்ம இந்த பாவ முனை அப்படிங்கிறது, இந்த பேனாவோட, இந்த பேனா ராசின்னு எடுத்தீங்கன்னா நீங்க, இந்த பேனாவோட இந்த கடைசி டிப்பு தான் முனை. இந்த பேனாவோட கடைசி டிப்பு தான் அங்க எழுத பயன்படும். அந்த மாதிரி இந்த பாவ முனைங்கிறது, மேஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேட் 30 டிகிரியா இருந்தாலும் கூட, இந்த 10 டிகிரி 40 மினிட்னு சொல்றோம் இல்லையா, அது 10 டிகிரி 40 மினிட் அப்படிங்கிறதை ஆளக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கும். அப்ப இந்த 13 டிகிரி 20 மினிட்டுக்குள்ள இருக்குதால அது கேதுவோட நட்சத்திரத்துல, சனியோட உபநட்சத்திர, புதனுடைய உப நட்சத்திரம்.